செகண்ட் சாப்டர்ல சாங்கிய யோகம் அப்படிங்கிற விஷயத்துல முதல் ஆத்மாவை பற்றிய விஷயத்தை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். அதன் பிறகு என்ன சொன்னார் கிருஷ்ணர், இந்த ஆத்மாவை புரிஞ்சுக்கிறது அவ்வளவு எளிமையான விஷயம் கிடையாது. ஒருவன் ஆத்மாவை தியரட்டிக்கலா புரிஞ்சுக்கலாம், ஆனா உணர்வது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். காரணம் என்னது? ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும். என்ன காரணம்? ஆத்மாவை உணராத நிலைக்கு காரணம் என்னது? அறியாமல் என்னது? பாடி கான்சியஸ். கர்மபந்தம். இந்த வேர்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. கர்மபந்தம் அப்படின்ற விஷயம் கிருஷ்ணன் சொல்றார். ஏஷா அபிஹிதே சாங்கியே புத்தி யோகம் இமாம்சனோ புத்தியாயுக்தயா பார்த்த கர்மபந்தம் பிரஹஸ்யசி. 39வது ஸ்லோகம், 2ஆம் அத்தியாயத்தில் 39வது ஸ்லோகம். கர்மபந்தத்தினால என்ன பண்றது கிடையாது, நம்ம ஆத்மாவை உணர முடியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப கர்மபந்தத்திலிருந்து எப்படி விலகிறது? முதல் ஸ்டெப்பை சொல்லி கொடுக்கிறாரு, புத்தி யோகம் அப்படின்னு விஷயம் சொல்றாரு. புத்தி யோகத்தில் என்ன பண்ண, நீ செயல்படு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. புத்தி யோகம்னா என்னது? நிஷ்காம கர்மயோகம். அது இன்னொரு டெஃபினிஷன், இன்னொரு பேரு. பட் புத்தி யோகம்னா என்னது? கர்மா செய்யணும். என்ன மாதிரி இன்டெலிஜென்ஸ்? மூன்றாவது அவருக்காக. இல்லையா? 3 விஷயம். அவருடையது, அவரால், அவருக்காக. இந்த புத்தியோட கர்மத்தை பண்றோம் இல்லையா, இது பேர் என்ன சொல்றோம்? புத்தி யோகம் அப்படின்னு சொல்றோம். நான் இல்லை, எனக்காக, என்னுடைய இதெல்லாம் தெரிஞ்சுக்க கூடாது. அது தெரிஞ்சுனா ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் கர்மாவை செய்யலப்பா, என்னுடையது கிடையாதுப்பா, எனக்காக இல்லப்பா அப்படின்னு சொல்றது மாயாவாதமா யோசிக்கிறது. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. பலனை யாரு கொடுக்கறது? இல்லையா? எதை கொண்டு வந்தாய் கொண்டு சொல் என்னவோ பேசுவாங்க. அது கம்ப்ளீட்டா என்ன தத்துவம்னா மாயாவாத தத்துவம். மாயாவாதம் என்ன, எங்கேயுமே இல்லை, எங்க போய் முடியும்னு தெரியாது. இன்ஃபினிட்டி மாதிரி. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு அது அர்த்தம் கிடையாது. கடமையை செய், பகவானுக்கு பலனை அர்ப்பணி அப்படிங்கிறது மாற்றி இருக்கு. அப்ப கர்மபந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்மளை ஆத்மாவை உணராம இருப்பதற்கு மிக முக்கியமான காரணமா இருக்கு. அந்த கர்மபந்தத்திலிருந்து வெளில வரணும்னா ஒருத்தர் என்ன பண்ணும்? புத்தி யோகத்தை பயிற்சி செய்ய வேண்டும். புத்தி யோகம்னா என்னது? புத்தியோட நம்முடைய காரியங்களை செய்ய வேண்டியது. புத்தியோட செய்ய வேண்டியது என்ன அர்த்தம்? அவருடையது, அவரால், அவருக்காக. இந்த 3 எண்ணத்தோட நம்முடைய கடமை என்ன பண்ணுது? சரி செய்ய ஆரம்பிக்கிறோம். இது புத்தி யோகம் அப்படின்னு சொல்றோம். அந்த புத்தி யோகத்தை பயிற்சி பண்றதுனால வரக்கூடிய பெருமைகள் என்ன அப்படிங்கறது அடுத்த 2 ஸ்லோகத்தில் சொல்றார். 40, 41 2 ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த புத்தி யோகத்தினுடைய பெருமையை எடுத்து சொல்லுது. ஏன்னா எதுவும் பெருமை தெரிஞ்சாலும் பண்ணுவோம், பெருமை தெரியலாம் பண்ண மாட்டோம். இதோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம சொல்லி கொடுக்குது. என்ன சொல்றாரு? நேஹா விக்ரமணாசோஸ்தி பிரத்ய அயோ ந வித்யதே ஸ்வல்பம் அப்யஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோ பயாத் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இங்க நம்முடைய கோல் என்னது? இங்க கோல் ஆத்ம ரியலைசேஷன். இங்க இருங்க, வானத்துல இருக்காதீங்க. கோலோக்கெல்லாம் அப்புறம் போலாம், பகவத்கீதையில இருங்க முதல்ல. நம்ம இப்ப படிக்கக்கூடிய செக்ஷன்ல கோல் என்னது? டு ரியலைஸ் ஆத்மா, இல்லையா? சோ இந்த ஆத்ம ரியலைசேஷனை பத்தி சொல்றாரு. ஒருவனுக்கு ஆத்ம ரியலைசேஷன் ஏற்பட்டா, இல்ல ஆத்ம ரியலைசேஷனுக்கான ஒரு காரியத்தை பண்ணோம்னா என்ன பலன் சொல்லி சொல்றாரு. ந இஹ அபிக்ரமநாஸ்தஹ அபிக்ரமநாசஹ அஸ்தி பிரத்யவாயஹ ந வித்யதே. 2 விஷயம் சொல்றார். ஒன்று அழிவது கிடையாது, இரண்டாவது நெகட்டிவான ரிசல்ட் கொடுக்காது. 2மே முக்கியம். ஒரு காரியத்தை பண்ணோம் அப்படின்னா முழுமையா முடிக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாது. ஒரு காரியத்தை நீங்க கொஞ்சம் செஞ்சாலும் அது என்ன பண்ணும்? உங்களுக்கு கண்டிப்பா பலனை கொடுத்தே தீரும், அழியாது. இப்ப நான் தாண்டினேன் அப்படின்னா முழுமையா தாண்டணும். 30% தாண்டி ஒரு பிரயோஜனம் கிடையாது. 30% தாண்டினா கீழே விழுந்துருவேன். 30% தாண்டி பிரயோஜனம் கிடையாது. அந்த மார்க்லாம் நம்ம யாரும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆனா இப்போ ஒருத்தர் விவசாயம் பண்றான், என்ன பண்றான்? போய் விதை விதைச்சு வந்துட்டான். விதை விதைச்சிட்டு நான் பாட்டு ஒரு 3 மாசம் ஒரு 6 மாசம் கழிச்சு போய் பாக்குறேன் அப்படின்னா அங்க எதுவும் கிடைக்காது, எல்லாம் அழிஞ்சு போயிடும். அப்படி நாம் கர்மயோகத்தையோ ஞான யோகத்திலேயோ மற்ற விஷயத்தை நம்ம பயிற்சி பண்ணோம்னா, ஈவன் கர்மயோகம் கூட, இது நிஷ்காம கர்மயோகம் பேர். கர்மயோகம் கூட என்ன பண்றோம்? பலன் என்ன பண்றோம்? அழிஞ்சு போயிடும். ஆனா இந்த பலன் என்ன ஆகாதா? அழியவே அழியாதுன்னு சொல்லி சொல்ல. ந இஹ அபிக்கிரம நாசக. அபிக்கிரம நாசா அப்படின்னா நீங்க கிரமம் பிரகாரம் செய்யணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. இங்க அங்க எங்க செஞ்சு வச்சிருக்கீங்க,
அவங்க கண்டிப்பாக பலன் கொடுக்கும். என்னது, நான் தினசரி என் தொழில் பண்ணிட்டு இருக்கேன். என்னைக்கோ ஒரு நாள் ஒரு பக்தர் வரார், வந்து பிரபு சார் இந்த மாதிரி நாங்கள் பகவத்கீதை வித்துட்டு இருக்கோம், நீங்கள் பகவத்கீதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் என்னைக்கோ ஒரு பகவத்கீதையை வாங்கி வைக்கிறீங்க, கடையில் வாங்கி வைக்கிறீங்க. அவருக்கு பணம் கொடுத்துருக்கீங்களா, அவரை பார்த்தீங்களா, பகவத்கீதை வாங்கி வச்சிருக்கீங்களா? இந்த விஷயமானது என்னைக்கும் வீண் போகாது. நீங்கள் புக்கை படிக்காமல் கூட போகலாம் இல்லையா, இல்லை நீங்கள் அதுக்கப்புறம் அவரை சந்திக்காம கூட போகலாம். ஆனால் நெக்ஸ்ட் லைஃப் என்ன பண்ணலாம், நீங்கள் மறுபடியும் அது வந்து ஆரம்பிப்பீங்க. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக பகவத்கீதை இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு வாழ்க்கையில் அந்த ஒரு பக்தரை சந்திக்க முடியும், பகவத்கீதை மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதனால் இந்த லைஃப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் கிருஷ்ணார்ப்பணமாக ஏதாவது ஒரு காரியம் பண்ணீங்கன்னா அந்த காரியம் என்ன ஆகாதா, வீண் போகவே போகாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் எந்த நஷ்டமும் கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு நெகட்டிவ் ரிசல்ட்டும் தராது. முடிக்கல அப்படின்னு நெகட்டிவ் ரிசல்ட் தருமோ, தராது. நான் பகவத்கீதை வாங்கிட்டேன், படிக்கலையோ, படிக்காமல் எனக்கு நெகட்டிவ் ரிசல்ட் தருமோ, நான் கிருஷ்ணருக்கு காசு கொடுத்துட்டேன் ஆனால் நான் கோயிலுக்கு போகிறத நெகட்டிவ் ரிசல்ட் தருமோ, தெரியாது. கண்டிப்பாக அது நம்மளுக்கு நெகட்டிவ் ரிசல்ட் தரவே தராது, நல்ல ரிசல்ட் தான் தரப்போகுது. ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு போன வாரம் சொன்னேன், 6:40 பாருங்கன்னு சொல்லி சொன்னேன். 6ஆம் அத்தியாயம் 40ஆம் ஸ்லோகத்தை பாருங்கன்னு சொல்லி சொன்னேன். பார்த்தீங்களா எல்லாருமே? இதுதான் ஞாபகம் வருது இல்லை? பார்த்த நைவேக நமுத்திர வினஸ்தஸ்ய வித்யதே நஹி கல்யாண கஷ்டித் நஹி கல்யாண கிருத் கஷ்டித் துர்கதிம் தாத கச்சதி அப்படின்னு சொல்றார். இந்த ஸ்லோகமும் இங்க சொல்லப்பட்டக்கூடிய 2:40 ரெண்டு ஒரே மாதிரி அர்த்தம் முடியுது. என்னது, வீணாவது கிடையாது அப்படின்ற அர்த்தம் இல்லையா? அங்கே தானே போட்டிருக்கு. என்ன சொல்றாரு, வினஸ்யஸ் வினசஸ்தஸ்ய ந வித்யதேன்னு சொல்லி சொல்றாரு. அங்க வீணாவது கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு, அபிக்கிரம நாசக இல்லை, வீணாவது கிடையாதுன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப இந்த நிஷ்காம கர்மயோகம்ன்ற விஷயம் இருக்கு இல்லையா, இது என்ன ஆகுது கிடையாதா, வீணாவதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றேன். சூக்ஷ்ம உடலோட தான் எல்லாமே சேர்ந்து போகும். ஆத்மாவோட போய் எதுவும் கலக்கவே கலக்காது. ஆத்மா எப்பயும் பியூரா தான் இருக்கும். சம்ஸ்காரம் இது நம்மளுடைய சம்ஸ்காரமா போயிடுது. இப்ப நல்ல கர்மம் பண்ணாலும் அது சம்ஸ்காரமா போய் தங்கிடுது. இந்த மாதிரி கெட்ட கர்மம் பண்ணாலும் நம்ம கிட்ட சம்ஸ்காரமா தங்கிடுது. அடுத்த பிறகு இந்த சம்ஸ்காரம் நம்மளுக்கு மறுபடியும் வெளில வரும். நம்ம போன பிறவில் கிருஷ்ணரை எப்படி வழிபட ஆரம்பிச்சோமோ இந்த பிறவில் மறுபடியும் அதே நம்மளுக்கு அந்த புத்தி வரும், நல்ல புத்தி வரும். இப்ப நிறைய பேர் பக்தி எடுக்காதுக்கு காரணம் என்ன, அவங்களுக்கு அந்த பூர்வ ஜென்ம சம்ஸ்காரம் இல்லை. அப்ப என்ன சம்ஸ்காரம் இருக்கு, பேட் சம்ஸ்காரம் இருக்கு. எல்லாத்தையும் நான் அனுபவிக்கணும், நான் தான் ஓனர் அப்படின்னு சம்ஸ்காரம் இருக்கு. பட் நாம ஏதோ ஒரு ஜென்மத்தில் என்ன பண்ணியிருப்போம், கிருஷ்ணருக்கு ஏதோ ஒரு விஷயம் அர்ப்பணம் பண்ணியிருப்போம், கிருஷ்ண அர்ப்பணம் சொல்லி பண்ணியிருப்போம். அந்த சம்ஸ்காரம் இப்ப நம்மளுக்கு வந்திருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த சம்ஸ்காரத்தை மறுபடியும் வெளில கொண்டு வந்துட்டோம். வெளில கொண்டு அதை மறுபடியும் பிராக்டிஸ் பண்றோம் இல்லையா? அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த சம்ஸ்காரத்தை அதிகப்படுத்த முயற்சி பண்றோம். நல்ல சம்ஸ்காரங்கள், நல்ல வாசனைகளை, நல்ல ஞாபகங்களை அதிகப்படுத்த முயற்சி பண்றோம். இப்போ உங்க ஃப்ரெண்ட் இருக்காரு, வருஷம் வருஷம் அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய பர்த்டேக்கு எங்கேயாவது டூருக்கு போயிடுவாரு, நைட்டு பப்புக்கு போவாரு, கிளப்புக்கு போவாரு, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஊற்றி கொடுப்பாரு, எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. இது அவருடைய சம்ஸ்காரம். ஒவ்வொரு வருஷம் இதை கண்டினியூ பண்ணிட்டே இருக்காரு. நீங்க என்ன பண்றீங்க, ஒரு வருஷம் மட்டும் கொஞ்சம் மாற்றி பண்ணலாமேப்பா இந்த வருஷம் சொல்லி கோயிலுக்கு கூட்டிட்டு வரீங்க. அவர் கையால் என்ன பண்றீங்க, எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்குறீங்க. அவர் என்ன பண்றாரு, பிரசாதம் கொடுக்குறாரு, நீ டொனேஷன் கொடுக்குற எல்லாம் பண்ணிட்டு போயிட்டாரு. மறுபடியும் அடுத்த வருஷம் என்ன பண்றாரு, மறுபடியும் அவரை வேலையே பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவர் இது பண்ணாருல்ல, ஒரு சின்ன ஒரு வேலை பண்ணாரு இல்லையா, என்ன பண்ணாரு, இதுக்கு பேர் நிஷ்காம கர்மயோகம் கூட சொல்லலாம். அவருக்கு எந்த பற்றுதலும் கிடையாது. ஆக்சுவலா நீங்க சொல்றீங்கன்னு செய்யறாரு. அவரே எதிர்பார்த்தாரா, எதிர்பார்க்கல. ஆனா கிருஷ்ணருக்காக ஏதோ பண்ணார். உண்மையில அவர் அஜ்ஞானத்தோட தான் பண்ணார், அது ஞானத்தோட பண்ணல, அஜ்ஞானத்தோட தான் பண்ணார். அஜ்ஞானத்தோட செய்தாலுமே கூட இதுல என்ன கிடையாது, அழிவு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது, அப்படியே இருக்கும் அது உங்களுக்கு. இதே நீங்க ஞான யோகத்திலேயோ இல்ல கர்மயோகத்திலோ அப்படி இருக்காது. நீங்க தேவர்களுக்கு சமர்ப்பணம் பண்ணும் போது இந்திராய ஸ்வாகான்னு சொல்லி சொன்னீங்கன்னா இந்திரன் மேல நம்பிக்கை இருக்கணும். இந்திரன் வந்து வாங்குறான் அப்படின்னு நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை எல்லாம் ஊத்துறீங்கன்னா இந்திரன் வந்து வாங்க மாட்டான். சொர்க்கம் நரகம் இருக்குன்னா சொர்க்க நரகத்தை நம்பி என்ன பண்ணணும், நம்ம தானம் கொடுக்கணும், எல்லாம் பண்ணணும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம தானம் கொடுத்தா ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனா கிருஷ்ணருக்கு அப்படி கிடையாது. நீங்க நம்பிக்கை இருக்கோ நம்பிக்கை இல்லையோ, நீங்க கிருஷ்ணருக்காக கொடுக்குறீங்கல்ல, அதை அவர் என்ன பண்ணுவாரு, எடுத்து வச்சுப்பாரு. எனக்காக கொடுத்தா எடுத்து வச்சுப்பாரு. இதுதான் வித்தியாசம். அப்ப அடுத்த பிறகு என்ன பண்ணுவாரு,
அந்த பழக்கம் மறுபடியும் அவருக்கு எப்பயாவது ஒரு தடவை வரும். பர்த்டே அப்ப என்ன பண்ணலாம், நம்ம கிருஷ்ணருக்கு பக்தர்களுக்கு ஏதாவது சேவை பண்ணலாம் அப்படின்னு தான் விளக்கம் வரும். அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, அவருடைய மனசுல ஒரு நல்ல ஞாபகத்தை விதைச்சிட்டீங்க. ஸோ நம்ம இதை ஒரு விஷயம் பண்ணலாம். ஒரு மனுஷன் எவ்வளவோ கெட்டவனா இருக்கலாம், எவ்வளவோ பௌதிகவாதியா இருக்கலாம், எவ்வளவோ மோசமான ஆளா இருக்கலாம். ஆனா என்ன பண்ணலாம், அவனை ஏதாவது ஒரு வகையில கிருஷ்ணரோட எப்பயாவது ஒரு சமயமாவது கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. ஒரு முறை கனெக்ஷன் ஏற்படுத்தி விடுங்க. முடிஞ்சா ரெகுலரா பண்ணுங்க, இல்லைன்னா அடுத்தடுத்து போயிட்டே இருங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஸோ கனெக்ஷன் நீங்க ஏற்படுத்திட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் என்ன ஆகும், அந்த கனெக்ஷன் அவங்களுக்கு மறுபடியும் புதுப்பித்து வரும். அதங்க சொல்றாரு, ந இஹ அபிக்ரம நாசக அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிரத்யவாயோ ந வித்யதே, இதற்கு எந்த விதமான நெகட்டிவ் ரிசல்ட்ஸும் கிடையாது. நீங்க மற்ற பூஜை, மற்ற யஜ்யம், மற்ற தானம், மற்ற தவம் இதெல்லாம் பண்ணும் அப்படின்னா சரியா செய்யணும். தப்பா செஞ்சீங்களா ஆப்போசிட் ரிசல்ட் கிடைச்சிடும். கவர்னரை கூப்பிடுறீங்க, கவர்னரை கூப்பிட்டா என்ன பண்ணும், சரியா அவரை வரவேற்கிற விதத்துல இருந்து, உட்கார வைக்கிற இடத்துல இருந்து, அவருக்கு கெஸ்ட் சாப்பாடு கொடுக்கறதுல இருந்து, அவரை வண்டி எடுக்கிற வரைக்கும் என்ன பண்ணும், எல்லாமே கரெக்டா பிளான் பண்ணும். கவர்னரை கூப்பிட்டுட்டு அவருக்கு சரியான சேர் கொடுக்கல, ஒரு உடஞ்ச சேர் கொடுத்தீங்க, இல்ல அவருக்கு சரியான ஃபுட்டை கொடுக்கல, அவர் சாப்பிட்டோன்னே லூஸ் மோஷன் போயிடுது, இல்ல அவரை கூப்பிடும் பொழுது அவர் பேரு சொல்ற போது திரு ராமசாமி அவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றது பதிலா திரு ராமமூர்த்தி அவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்க, அவருக்கு என்ன ஆகாது, ஆப்போசிட் ரிசல்ட் கொடுத்துடும். அது போல நம்ம ஏதாவது யஜ்ய காரியமோ இல்ல ஏதாவது ஒரு தேவ காரியமோ, என்ன சொல்றது, கிரக பிரவேசம் பண்றோம் இல்லையா, ஆயுஷ் ஹோமம் பண்றோம், இல்ல இந்த பூஜை பண்றோம், அந்த பூஜை, நிறைய பூஜை எல்லாம் பண்றாங்க இல்லையா, யஜ்யம் பண்றோம் நம்ம கூட கிரக பிரவேசத்துக்குலாம், அதெல்லாம் சரியா செய்யணும். சரியா செஞ்சா பலன், தப்பா செஞ்சா ஆப்போசிட் ரிசல்ட் வந்துடும். அதனால பெட்டர் நம்ம என்ன பண்ணவே தேவையில்ல, அதை தொடாம இருக்கிறது பெட்டர். அப்படி பண்ணலாமா கேட்டா அது சொல்றாருங்க, ஸ்ரீமத் பாகவத்துல இந்த ஒரு அழகான ஒரு ஸ்லோகமான சொல்லப்படுது. எங்க சொல்லப்படுது அப்படின்னா பலி மகாராஜனுடைய யஜ்யசாலையில சொல்லப்படுது. பலி மகாராஜனுடைய யஜ்யசாலையில பகவான் வராரு, பலி மகாராஜன் கிட்ட எல்லாத்தையும் புடுங்கிட்டாரு, பலி மகாராஜனை பிச்சைக்காரனா மாத்திட்டாரு, அவனை கீழே தள்ளி விட்டாரு, எல்லா தேவர்களும் சந்தோஷமா போயிட்டாங்க, எல்லா அதுக்கும் போயிடுச்சுங்க. எது தடைப்பட்டு போயிடுச்சு, யாகம் தடைப்பட்டு போயிடுச்சு. யாகம் தடைப்படக்கூடாது, தொடர்ந்து நடந்தாகணும். தடைப்பட்டாலும் பிரச்சனை தான். அப்ப அங்க பகவான் சொல்றாரு அவரு யார்கிட்ட, அங்க இருக்கிற சுக்கராச்சாரியா சொல்றாரு, அப்பா சுக்கராச்சாரியா, இந்த மாதிரி யாகம் ஆரம்பிச்சிங்க, நடுவில் தடைப்பட்டுடுச்சு, ரொம்ப அமங்கலம் இல்லையா, யாகம் தொடர்ந்து பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. சுக்கராச்சாரிய சொல்றாரு, யாகம்லாம் முடிஞ்சிருச்சு சுவாமி, யாகம் பொறுத்து நீங்களே வந்துட்டீங்க இல்லையா, இதுக்கு மேல என்ன யாகம் நடக்கணும் சொல்றாரு. ஸ்லோகம் சொல்றாரு, மந்திரதஸ்தந்திரம் தேசகாலாக வஸ்துனக சர்வம் கரோதி நிச்சித்ரம் நாம சங்கீர்த்தனம் தவ அப்படின்னு சொல்றாரு. எந்த இடத்துல உங்க நாம சங்கீர்த்தனம் நடக்குதோ அந்த இடத்துல மந்திர தந்திர தேச கால பாத்திர எல்லாம் சரியாயிடுமா. வரக்கூடிய சுவாமி மந்திரம் சொல்றாருல்ல, அவர் மந்திரம் சொல்லுவார், வாயில பாக்கு போட்டு மந்திரம் சொல்லுவார், வாய் ஃபுல்லா அதான் இருக்கும், என்ன சொல்றாருன்னு தெரியல. நிறைய பேர் நீங்க மந்திரம் சொல்றாங்க, நல்ல காப்பி எல்லாம் குடிக்கணும், அது எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. போன வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடி இங்க நம்ம இந்த ராமநவமிக்கு கிஃப்ட் கொடுக்குறதுக்காக கூப்பிட்டுருந்தோம். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ ஃபேமிலி ஒருத்தங்க வந்திருந்தாங்க, நாமெல்லாம் அப்படி சின்ன பசங்க 2 பேர் இருந்தாங்க இல்லையா, ஸ்ரீ வைஷ்ணவ ஃபேமிலி வந்திருந்தாங்க. இங்க மேலாம் நல்லா பேசினாங்க, இதெல்லாம் வாங்கிட்டாங்க. கீழே போய் பிரசாதம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சு நான் கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன். பேசிட்டு இருக்கும்போது எல்லாம் ஒரு பெரிய ஃபேமிலி வந்துட்டாங்க. அப்புறமா கீழே உட்காந்து கிடுகிடு உட்காந்து ஃபிளாஸ்க் ஓப்பன் பண்ணாங்க, சின்ன சின்ன டீ கப்பு கொண்டு வந்தாங்க, காஃபி ஊற்றி இங்கே கீழே குடிக்க ஆரம்பிச்சு. எனக்கு ஒரு கப்பு நீ குடிங்க சுவாமி காஃபி அப்படின்னா, கோயிலுக்கு வரும்போது கூட என்ன பண்ணிருக்காங்க, காஃபியை ஃபிளாஸ்க்ல போட்டு கொண்டு வந்துருக்காங்க. அப்புறம் ஏன் லைட் கிளப் லாட்டரி கிளப்லாம் கொஞ்சம் குவார்டர் ஊற்றி கொண்டு வரக்கூடாதுன்னு கேட்கறாங்க. ஏன்னா அடிக்ஷன் தானே எல்லாமே, அது காஃபியா இருந்தா என்ன, ஒயினா இருந்தா என்ன. ஒருத்தன் ஒயினை கொஞ்சம் என்ன பண்றான், என்ன சொல்றது, ஜூஸ் பாட்டில போட்டு அப்பப்ப குடிக்கிற மாதிரி இருக்கு. பெருமாள் கோயிலுக்கு பகவானை பார்க்க போறோன்னு தெரியும், கோயில்ல இருக்குன்னு தெரியும், கோயிலுக்குள்ள உட்காந்துட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதோ இன்னும், பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சோன்னு அடுத்த வேலை என்ன குடிக்கணும், காஃபி குடிக்கணும். எந்த சாஸ்திரத்தை சொல்லியிருக்குன்னு தெரியல. காலையில இட்லி வடை பொங்கல் காஃபி, இது ஒரு கம்ப்ளீட் பிரேக்ஃபாஸ்ட் வச்சிருக்காங்க. சரி, எனிவே அப்ப
மந்திரம் சரியா இருக்கா, சொல்றவங்க மந்திரம் சரியா இருக்காது, உபயோகப்படுத்தக்கூடிய பொருள் சரியா இருக்காது, தேசம் காலம் எல்லாம் தப்பு தப்பா இருக்கும். எல்லாத்தையும் சரி பண்ணிடுமா? எது சரி பண்ணிடுமா? நாம சங்கீர்த்தனம் தவறு. எந்த இடத்துல நாம சொல்றாங்களோ எல்லாம் பியூர் ஆயிடும், எங்க நெகட்டிவ் ரிசல்ட்டே வராது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இங்க சொல்றாங்க, இப்படி நீங்க பக்தி இப்ப நீங்க இது சொல்லலாம் மக்கள் கிட்ட, இப்ப நீ கல்யாணம் பண்றல்ல, கல்யாணம் பண்ணு, நல்லா பண்ணு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா கல்யாணத்தை என்ன வைங்க, நீங்க நாம சங்கீர்த்தனை வைங்க. அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கட்டுமே, என்ன குறைச்சல்? இப்ப எல்லா செலிப்ரேஷன்லாம் பண்றாங்க, பெரிய பெரிய செலிப்ரேஷன் பண்றாங்க, அது என்ன சேர்த்துக்கணும்? நம்ம நாம சங்கீதம் சேர்த்துக்கணும். எல்லா ப்ரோக்ராமும் கண்டிப்பா நாம சங்கீதம் இருக்கும். நாம சங்கீதத்தை எப்படி சேர்த்துக்கணும் அப்படின்னா, கையில சட்டி மாதிரி சேர்த்துக்கூடாது, ஊருகா மாதிரி சேர்த்துக்கூடாது. நாம சங்கீதத்துக்கு முக்கியமான இடம் கொடுக்கணும். பொதுவாக நம்ம என்ன பண்றோம்னா, மக்கள் யாரும் வராதப்ப கீர்த்தனை பண்ணிடுவோம், எல்லாரும் வந்ததுக்கப்புறம் லட்சம் கொடுப்போம். அப்படி கான்சியஸ்னஸே இருக்கக்கூடாது. சரி, ஆளுங்க யாரும் வரல, கொஞ்சம் கீர்த்தனை பண்ணிட்டு இருக்கலாம், கொஞ்சம் கீர்த்தனை பாடுங்க. யாரும் வரல, சும்மா தான் இருக்கும், கீர்த்தனை பாடுங்க. எல்லாரும் வந்துட்டாங்க, இப்போ உட்காந்து நம்ம கிளாஸ் கொடுக்கலாம். மாற்றி இருக்கணும். யாரும் வரல, கொஞ்சம் கதை பேசிட்டு இருக்கோம், எல்லாரும் வந்துட்டாங்களா, இப்ப கீர்த்தனை பண்ணலாம். இதுதான் நம்முடைய நிலைமையா இருக்கணும். ஏன்னா நாம சங்கீர்த்தனை தான் அவங்களுக்கு முக்கியமான விஷயம். அதே தான் நம்ம எல்லா இடத்துலையும் ஃபாலோ பண்ணணும். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? நம்ம நாம சங்கீர்த்தனம் ப்ராமினென்டான ஸ்பேஸ்ல இருக்கணும், பிளேஸ்ல இருக்கணும். சில ப்ராப்பா அதை பண்ணாரு. விருந்தாவன்ல கிருஷ்ண பலராமர் கோயில் என்ன பண்றாங்க, இன்ஸ்டால் பண்றாங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது ப்ராப்பா பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. இதெல்லாம் உண்மையில தேவையே இல்லை, இருந்தாலும் மக்கள் கண் தொடுப்புக்காக பண்ண ஆரம்பிச்சாங்க. பிராமணர்கள்லாம் வந்தாங்க, யஜ்யம் பண்ணாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க. அவர் பாட்டு பீஸ்ஃபுல்லாக உட்காந்துட்டு இருந்தார். அவர் பெருசாக அதில் எதுவுமே இன்வால்வ் இல்லை. அவருக்கு தெரியும் யார் டிவோட்டி யார் டிவோட்டி இல்லை. இவனுங்களாம் இன்னைக்கு பூஜை பண்ணாங்க, நாளைக்கு என்ன பண்ணுவாங்க, நேற்று என்ன பண்ணிட்டு அவருக்கு தெரியும். பக்கத்துலேயே போகவே இல்லை. முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டார். போயிட்டாங்களா, இப்போ எல்லா பக்தர்களும் வாங்க, எல்லாரும் உட்காந்து எல்லாம் நல்லா கீர்த்தனை பண்ணுங்க. நல்லா கீர்த்தனை பண்ணாங்க. இப்போ கிருஷ்ண பலராமர் வந்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னார். ஸோ அங்கே வந்து நம்ம பூஜையினால கிருஷ்ண பலராமர் உள்ள கொண்டு வர முடியாது. பக்தியோட பாடுறோம் இல்லையா, அந்த பாடல், அந்த கீர்த்தனை தான் என்ன பண்ணும், கிருஷ்ண பலராமனுடைய அட்ராக்ஷனை கொண்டு வந்து கொடுக்கும். அதனால இதுல என்ன கிடையாது, நம்மளுக்கு பிரத்யவாயோ ந வித்யதே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, ஸ்வல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுல சின்ன முன்னேற்றம் கூட அப்படின்னு சொல்றாரு. சின்ன முன்னேற்றம் கூட ஒருத்தனுக்கு திராயதே மகதோ பயாத் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பெரிய பயம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த உலகத்துல சாதாரண மக்களுக்கு பெரிய பயம் என்னது? மரணம் தான். பக்தர்களுக்கு பெரிய பயம் என்னது? அசத்சங்கம். ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா, நம்ம எந்த பக்கம் இருக்கும் பாத்துக்கணும். இந்த சைட்ல இருக்கீங்க, இந்த குரூப்ல இருக்கீங்களா பாத்துக்கோங்க. உங்களுக்கு எது மேல பயம் இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஸோ மரண பயம் கூட ஒருத்தனுக்கு வராது அப்படின்னு சொல்லி சொல்றேன். என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஆத்ம ஞானம் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு கோல் என்னது? இங்க மறுபடியும் ஆத்ம ஞானம் இல்லையா. ஸோ ஆத்ம ஞானம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு விஷயம்தான் மரணம் அப்படிங்கிற பெரிய துக்கத்தை கூட ஒருவனை காப்பாற்றும். வீட்டில் யாராவது இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க அவங்களுக்கு என்ன சொல்லி சமாதானம் பண்ணுவீங்க? அவனுக்கு பேங்க் பேலன்ஸ் நிறையா இருக்குப்பா, ஏன்பா கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்லவே மாட்டான். இல்ல இப்போ பசங்களும் நல்லா நிறைய பேர் வளர்ந்துட்டாங்க, அவன் பார்த்துக்க போறான்டா அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. என்னடா அவனுக்கு வயசாகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் கல்யாணம், ஒரு கல்யாணம் கூட பண்ணி கூட என்னடா போச்சு அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்த முடியாது. அங்கே வைராகியத்தையும் சொல்ல முடியாது, போய் தொலைட்டும், இதனால தொல்லை பண்ணிட்டு இருக்கு, போய் தொலைட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு சமாதானம் என்ன தெரியுமா? ஆத்மா அனித்தியம், அந்த உடல் அப்படிங்கிறது அனித்தியம்பா, ஆத்மா நித்தியமானது, ஆத்மா கண்டிப்பா இடத்துல நல்லபடியா போய் சேர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாம ஆத்மா ஞானம் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். கடைசி காலத்துல ராமாயணத்துல இதான் சொல்லிக் கொடுக்குறாரு. வாலி கீழே விழுந்துட்டான். வாலி கீழே விழுந்த பின்னாடி மண்டோதரி அழுகிறா இல்லையா, சாரி மண்டோதரி கிடையாது, தாரை அழுகிறார். தாரைக்கு ஆத்மா ஞானத்தை என்ன பண்றாரு, ஹனுமான் உபதேசம் பண்றாரு. அதே போல விபீஷணன் என்பது என்ன பண்றா, அங்க மண்டோதரி அழுதுட்டு இருக்கா ராவன் இறந்ததுக்கு அப்புறம். ராமன் சொல்றாரு விபீஷன் சொல்றாரு, விபீஷண ஆத்ம ஞானத்தை சொல்லி கொடுறான்னு சொல்லி சொல்றாரு, ஆத்ம ஞானத்தை சொல்லி கொடுக்குறாரு. இறக்கும் இறந்து போனதுக்கு அப்புறம் இல்ல, அந்த இறப்பு அப்படிங்கிற பெரிய துக்கம் இருக்கு இல்லையா, அந்த துக்கத்துக்கு ஒரே ஒரு மருந்து என்னன்னா ஆத்ம ஞானம். வீட்டுல யாரும் இறந்து போயிட்டாங்க, எப்படி நீங்க அந்த துக்கத்திலிருந்து வெளில வர முடியும்? ஒரே ஒரு விஷயம் நம்ம நினைக்க முடியும். என்ன நினைக்க முடியும்? உடல் தாண்டா போயிருக்கு, அவங்க ஆத்மா எங்கேயாவது கண்டிப்பா அவளை பார்த்துட்டு இருக்கும், ஆத்மா நல்ல கதி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஆத்ம ஞானம் ஒரு முழுமையா ஞானியா இருக்குன்ற அவசியம் கிடையாது. நீங்க எல்லாரும் சொல்றதை பார்த்துருக்கலாம். ஒருவன் உண்மையாலுமே ஆத்மாவை புரிந்து ஆத்மாவை நல்லா உணர்ந்தவங்க கூட தேவையில்லை.
சாதாரண மனுஷன் என்ன சொல்றான்? ஆத்மா சாந்தி அடைந்தது, ஆத்மா பரகதி அடைந்தது, இறைவனடி சேர்ந்தார். ரெஸ்ட் இன் பீஸ் நம்மளுக்கு கிடையாது. அது அந்த வார்த்தை நம்மளுடைய வார்த்தையே கிடையாது. There is no rest in peace. There is no rest and there is no peace unless you reach God. Yeah. So அப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, அந்த ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு கூட எதான் சமாதானமா இருக்கு? ஆத்ம ஞானம். அதான் இங்க சொல்றார், ஸ்வல்பம் அப்யஸ்ய. கொஞ்சமா இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலும் போதும். எதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா போதும்? ஆத்மா பற்றி. நம்மளே யோசிச்சு பாருங்க. நம்ம முதல்ல வந்தோடனே ஆத்மா பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்சு நம்ம எப்படி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோம்? டேய், எனக்கு தானே நிறைய தெரியும், என்ன மாதிரி யாரா இருக்காங்க, எங்க சொந்தக்காரங்களாம் பாரு, எல்லாம் நாய் மாதிரி பூனை மாதிரி சுத்திட்டு இருக்காங்க, நான் எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டேன் பாத்தியா? நம்மளுக்கே ஒரு செல்ஃப் என்ன சொல்றது, கான்பிடன்ஸ் வர ஆரம்பிச்சு. எனக்கு பாரு எவ்வளவு தெரிஞ்சிருக்கு பாரு ஆன்மீக பத்தி. அடுத்தது லட்சம் ரெடி ஆயிடுவோம் நம்ம. நான் உடல் அல்ல ஆத்மா, இந்த ஒரு பாயிண்ட் போதும். ஒரு பாயிண்ட் வச்சு நம்ம என்ன பண்றோம், லட்சர் எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நான் அதான் சொன்னேன் ஆரம்பத்தில், அப்படி உணர்ச்சி வசப்படாதீங்கன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? ஸோ அப்போ இந்த ஆத்ம ஞானம் இருக்கு இல்லையா, இது ஒருத்தருக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அதிகப்படுத்தும், பெரிய பயத்தை வந்து அவனை காப்பாற்றும் சொல்லி சொல்ற. சொல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய அப்படின்னு சொல்லி சொல்ற. திராயதே மகதோ பயாத் அப்படின்னு சொல்லி சொல்ற. என்ன இந்த விஷயம் அப்படின்னா, கிருஷ்ணர் சொல்றார், பற்று இல்லாம இருக்கணும், பற்று இல்லாம இருக்கணும், பற்று இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாருல்ல. பற்றின்மை பற்றின்மை, இந்த ஆத்ம ஞானம் பற்றின்மை கொடுக்குன்னு சொல்லி சொல்றோம். பற்றின்மைனா நம்ம எதை நம்ம நினைச்சு சொல்றோம் அப்படின்னா, இங்க கிருஷ்ணர் சொல்றது சமபுத்தியை பத்தி பேசுறாரு. சமபுத்தி. இந்த அத்தியாயம் அப்படிங்கிற நம்மளுக்கு சமபுத்தியை பத்தி பேச வந்தது. சமபுத்தி அப்படின்னா என்னது? இன்ப துன்பம் வரும் பொழுது ஒரே நிலையில் இருக்கும். ஏன்னா இதுதான் வந்து ஆத்மாவை உணர்ந்த நிலை. ஒருவன் ஆத்மா ரியலைஸ் பண்ணிட்டான், அவன் எப்படி இருப்பான், எப்படிப்பட்ட நிலைக்கு வந்துடுவான்? சமபுத்தியோட இருப்பான். ஸோ 2ஆம் அத்தியாயத்தோட கடைசியில இதான் சொல்ல வரும். என்ன சொல்லுவாரு? ஸ்தித பிரக்யன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சமபுத்தி அப்படின்னு பேசுவார். ஸோ நாம் ஆத்மாவை உணர்றோம் அப்படின்னா அதனுடைய இறுதி ரிசல்ட் என்னது? சமபுத்தியோடு இருக்கும். என்ன சமபுத்தின்னா என்ன அர்த்தம்? நான் ஆத்மான்ற நிலை என்ன பண்றோம்? உணர்ந்துடும் இல்லையா? இந்த ஒரு நிலை தான் இங்க நம்மளுக்கு கிருஷ்ணர் முதல்ல சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். யாரா நம்ம திட்டுனா கூட, இப்ப நம்ம இத்தனை நாளா கிளாஸ் வந்துட்டு இருக்கோம், நம்ம கேட்டுட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் கூட யாரா நம்மளை திட்டுறாங்கன்னா உடனே கோவப்படக்கூடாது. அவன் எப்படி என்ன திட்டலாம், எப்படி என்ன அப்படி சொல்லலாம் யோசிக்கூடாது. அவன் யார சொன்னா? உடம்பு தானே சொன்னா. ஆத்மா தான் சொல்ல முடியாது. ஆத்மா குண்டு கிடையாது, ஆத்மா கருப்பு கிடையாது, ஆத்மா வெள்ளை கிடையாது, ஆத்மா கருப்பு ஒல்லி கிடையாது, ஆத்மா ஏழை கிடையாது இல்லையா, ஆத்மா பணக்காரன் கிடையாது, ஆத்மா படிக்க எதுவுமே கிடையாது. அப்ப ஏதோ திட்டிட்டு இருக்கான், திட்டிட்டு போட்டுமே இல்லையா, நம்ம சிரிச்சுட்டே போயிடலாம். அப்படிதான் நம்ம இருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கூட, இவ்வளவு உபன்யாசம் கேட்டு கூட வீட்டுக்கு போய் யாராவது இல்ல வெளில நம்ம யாராவது என்ன எப்படி அப்படி நம்ம வந்து திட்டக்கூடாது இல்லையா? நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். உடலை தான் பேசுறாங்க, உடலை தான் அவமானப்படுத்த முடியும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம உடலை அவமானப்படுத்த நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது. நமக்கு மேல இருக்கக்கூடிய சுப்பீரியர்ஸோட உடலை அவமானப்படுத்தினா அப்படின்னு கிடையாது. இப்ப நம்மளுக்கு குருவை பத்தி யாராவது திட்டுறாங்க, ரோப்பா அதெல்லாம் உடம்பே கிடையாது, திட்டிட்டு போட்டுமே அப்படி சொல்லக்கூடாது இல்லையா? அது முட்டாள்தனமான விஷயம். வைஷ்ணவ நிந்தை அப்படின்னு நம்ம தாங்கக்கூடாது, அது வேற கதை. ஸோ இங்க அது நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணும். ஸோ இதான் இந்த சமபுத்தி அப்படிங்கிற நிலைமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சமபுத்தியை என்ன பண்றாரு கிருஷ்ணர் மறுபடியும் பேசிட்டு இருக்காங்க. சமபுத்தி ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் இந்த கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி சொல்றோம்ல, இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, ஒருத்தர் என்ன பண்றான், எல்லா வேலையும் பண்றான், எல்லா வேலையும் பண்ணிட்டு கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி சொல்லணும் இல்ல, அது ரொம்ப கஷ்டம். ஆமா தானே? ஏன் கஷ்டம் தெரியுமா? செஞ்சதெல்லாம் நானு, பலன் அவருக்கு போடுமா அப்படின்னு நினைக்கிறோம். இது எப்படி தெரியுமா இருக்கு? நம்ம ஒர்க்கர்ஸ் மாதிரி தான் இல்லையா? ஒர்க்கர்ஸ் என்ன பண்றாங்க, கஷ்டப்பட்டு கம்பெனியில எல்லா வேலையும் பண்றாங்க. பண்ணிட்டு கடைசியில செக் போடும் போது நம்ம பேர் போட்டு செக் பண்ண என்ன பண்றாங்க, டெபாசிட் பண்றாங்க. கரெக்ட் தானே? ஆனா மக்கள் நிலைமை, மக்களோட யோசனை எப்படி வரும்? ஏண்டா மாசம் ஃபுல்லா மாடு மாதிரி உழைச்சது நம்ம, உட்காந்து காசு வாங்கிட்டு போறது அவராடா? கம்யூனிசம் இல்லையா? எல்லாருக்கும் எல்லாமே சொந்தமானது நினைக்கிறோம்ல, அது இந்த மாதிரி அந்த நிலைமை வராதும். ரொம்ப கஷ்டமா அந்த மாதிரி யோசிக்கிறது. ஒரு கேஷியர் என்ன பண்றாரு, தினசரி லட்சக்கணக்கில் எண்ணிட்டே இருக்காரு, கோடி கணக்கில் எண்ணிட்டு இருக்காரு. எண்ணி கொஞ்சம் எடுத்து பாக்கில போட்டுக்க முடியுமா? போட்டுக்க முடியாது. அவர் காசு இவ்வளவு பார்க்கலாம், தன்னது என்ன பண்ண முடியாது, அவர் சொந்தமே
கொண்டாடவே முடியாது. ஏன்னா அந்த காசு கொடுத்தது கவர்மெண்ட்டு, காசு என்றது கவர்மெண்ட்டுக்காக இல்லையா அப்படின்ற நிலைமை அவனுக்கு மனசுல இருக்கணும். அப்படிதான் நம்மளுக்கு இந்த உலகத்துல நாம் ஒரு சின்ன காரியத்தை பண்ணா கூட நான் பண்ணேன்னு சொல்லிதான் முயற்சி பண்ணவே தவிர கிருஷ்ணர் அப்படின்ற அந்த வார்த்தை வர்றது ரொம்ப கஷ்டம். ஒரு ஃபேனை நம்ம டொனேஷன் கொடுத்தா கூட அந்த ஃபேன்ல குடும்ப பேரெல்லாம் எழுதிட்டு ஃபேன்ல காத்தே வராத மாதிரி அடைச்சி வச்சிருவோம் இல்லையா. எதை செஞ்சாலும் ஒரு சின்ன காரியம் பண்ணுவோம், பெருசா சொல்லிப்போம் நான் செஞ்சேன். கிருஷ்ணர் லிஸ்ட் போட ஆரம்பிச்சா நம்ம என்ன பண்றோம், போன வருஷம் நான் கிருஷ்ணருக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தேன், நீங்க என்ன பண்ணாரு அப்படி நம்ம லிஸ்ட் போடுறோம். ஃபர்ஸ்ட் கொடுக்கறதே பெரிய விஷயம் இந்த காலத்துல. கொடுத்துட்டு லிஸ்ட் போட்டு வைக்கிறோம். கிருஷ்ணர் லிஸ்ட் எடுத்து காட்டுவார், இந்த பாரு நான் உனக்கு எத்தனை பிறவில் நான் எத்தனை கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு. ஒரு கோயிலுக்கு ஒரு சன்னியாசி போறாரு. அந்த கோயில் பிரசிடென்ட் என்ன பண்ணாருன்னா, அந்த சன்னியாசி முடிச்சுட்டு கிளம்பும் போது ஒரு பில்லை கொண்டு வந்து கேட்டுறாரு. சுவாமி நீங்க தங்கின ரூமுக்கு சாப்பிட்ட பிரசாதத்துக்கு இது பில் அப்படின்னு சொன்னார். சன்னியாசி ரூமுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணாரு, அவரு ஒரு பில்லை நீட்டாரு. நான் சன்னியாசம் எடுத்துக்கிட்டேன் இல்லையா, அங்கிருந்து இங்க வந்ததுக்கு, உன்னுடைய ரூம்ல தங்கினதுக்கு இல்லையா, உன்னுடைய மக்களோட பேசினதுக்கு, அவங்களுக்கு ஞானம் கொடுத்ததற்கு, அவங்களுக்கு கிளாஸ் கொடுத்ததுக்கு, அவங்களுக்கு பஜன் பண்ணதுக்கு, அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்ததுக்கு, உங்க இடத்துல பிரசாதம் சாப்பிட்டதுக்கு, இப்போ உங்க இடத்துல கிளம்பி போறதுக்கு இல்லையா. ஏன்னா இங்கே தங்கிட்டேன்னா உனக்கு தான் நஷ்டம் இல்லையா. இங்கே தங்கிட்டு நானே இந்த ஆக்குப்பை பட்டேன் அந்த கோயில, ஏதாவது அவர் பில்லு போட்டு கொடுத்தாரு இல்லையா. அப்புறம் அவன் கிளம்பி போயிட்டா, வாங்கல. ஸோ அப்படி நம்ம என்ன பண்ணோம்னா கிருஷ்ணருக்கு கொடுக்கறதுக்கு அவ்வளோ தயங்குறோம். கொடுக்கலாமா வேண்டாமா, கொடுக்கலாமா வேண்டாமா, கிருஷ்ணர் தானே, அவர் தான் எல்லாமே இருக்கு, நம்ம ஏன் கொடுக்கணும். அது ஒரு பெரிய ஞானம். அப்பதான் உங்களுக்கு அந்த ஞானம் தான் வரும். ஜென்மாஷ்டமி டொனேஷன், ஜென்மாஷ்டமி வந்துருச்சு, ஜென்மாஷ்டமி டொனேஷன் கொடுக்கலாமா வேண்டாமா, பார்த்துக்கலாம். கிருஷ்ணர்கிட்ட இல்லாத பணமா, அவர் பணத்தை அவரை அப்படியே மேலே எடுத்துக்கிட்டோம் நம்ம கொடுக்காம இல்லையா. இதே நாம் செலவு பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் கவலை இல்லை கண்ணு, உடனே பண்றேன். நம்ம ஒய்ஃப் கேட்குறாங்களா, உடனே செலவு. நம்ம பசங்க கேட்குறாங்களா, உடனே செலவு. எவ்வளோ பணம் இருந்தாலும் என்ன பண்றோம், உடனே செலவு பண்ணிடுறோம். கேட்காம நம்ம என்ன பண்றோம், எடுத்து கொடுத்துருவோம். கேட்காத கண்ணே நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். இது யாருக்கு, பக்தர்களுக்கே இந்த நிலைமை தான். நம்ம வெளியே ஆளுங்களுக்கு என்ன சொல்றது, அவன் எப்படி கொடுப்பான், கண்டிப்பா கொடுக்கவே மாட்டான். அப்ப நாம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம படிச்ச விஷயத்தை என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமா ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ரிசோர்ஸும் யாருக்கு தான், கிருஷ்ணருக்கு தான். ஒரு விஷயத்தை கேட்டு இல்லைன்னு சொல்லி சொன்னோம்னா, டிவோஷன் இல்லைன்னு சொல்லி சொன்னோம்னா, நமக்கு இன்னும் டிவோஷனை பத்தி எந்த ஞானமே இல்லை அப்படின்னு அர்த்தம். அதை பௌதிகாக யூஸ் பண்ணுவேன், ஆனா டிவோஷன் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நம்ம டிவோட்டி ஆகவே இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி சொல்றோம்ல, வார்த்தை ரொம்ப எளிமைதான், ஆனால் அந்த செயல்பாடு ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. அதான் இங்க சொல்றாரு, அந்த கிருஷ்ணார்ப்பணத்தை கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்கோங்கன்னு சொல்லி சொல்றேன். உடனே எல்லாத்தையும் பண்ண முடியாது, பண்ற வரைக்கும் நீங்க லாபம், பண்ற வரைக்கும் லாபம். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, அதை தொடர்ந்து பண்ணுங்கன்னு தான் சொல்றாரு. நேஹா விக்ரமணாசோஸ்தி பிரத்யவாயோ ந வித்யதே ஸ்வல்பம் அப்பியஸ்ய தர்மஸ்ய திராயதே மகதோ பயாத் அப்படின்னு சொல்றேன். அந்த காலத்துல மனுஷங்களுக்கு 2 கர்மா தான் இருந்தது. நம்ம கர்மான்னு சொல்றோம்ல, செயல்பாடுகள்ட்டு. மொத்தம் சாஸ்திரத்துக்கு 2 கர்மா சொல்லப்படுது. என்னென்னது, ஒன்று ஸ்ரௌத கர்மா, இன்னொன்று ஸ்மார்த்த கர்மான்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்ரௌத கர்மா அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸ்ருதியில சொல்லப்பட்ட கர்மாக்கள், பக்தி விஷயங்கள், இது ஸ்ரௌத கர்மன்னு சொல்லி சொல்லுவோம். ஸ்மார்த்த கர்மம் அப்படின்னா என்னன்னா, ஸ்மிருதி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட கர்மங்கள். இது ஸ்மார்த்த கர்மம் அப்படின்னா என்னது, தினசரி ஆக்டிவிட்டிஸ் இல்லையா, டெய்லி டியூட்டி, அதே போல ஒகேஷனல் டியூட்டின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா. இதை இல்லை இன்னொரு மாதிரி சொல்லலாம், ஆத்ம கடமை, சரீர கடமைன்னு சொல்லி சொல்லலாம். சரீரத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு, ஆத்மாவுடைய கடமைகள் இருக்கு. நித்திய கர்மா, நைமித்திக கர்மான்னு சொல்லி சொல்லலாம். ஆத்ம கடமை, one is conditional duty, second one is constitutional duty. conditional duty இது உடம்பு சார்ந்த சேவை, உடம்பு சார்ந்த வேலை. constitutional duty ஆத்மாவுக்கான கடமை. 2 கடமை தான் இருந்தது அந்த காலத்துல. ஸ்ருதியை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸ்ருதி சாஸ்திரம் என்ன சொல்லிக் கொடுக்கும், ஆத்மாவிற்கான கடமையை சொல்லிக் கொடுக்கும். ஆத்மா என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயம் சொல்லிக் கொடுக்கும். அது ஸ்ருதி சாஸ்திரம் பேசும். ஸ்மிருதி சாஸ்திரம் இருக்கு இல்லையா, அதை எதை பத்தி பேசும், இந்த உடல் என்ன கடமை பண்ணணும்னு சொல்லி சொல்லும்.
அந்த ஸ்மிருதி சாஸ்திரத்துல வரக்கூடிய சம்ஸ்காரங்கள் சொல்லி சொல்றோம். சம்ஸ்காரங்கள்லாம் என்னது? தூய்மைப்படுத்தக்கூடிய வழிமுறைகள் அப்படின்னு அர்த்தம். சடங்குகள் சொல்லி சொல்றோம் இல்லையா? அது நமக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. உடல் இருக்கு, ஆத்மாவும் இருக்கு. நம்ம ஆத்மா கடமை மட்டும் பண்ண முடியாது, உடல் கடமை செஞ்சாலும். ஆனா இந்த உடல் கடமை கொடுக்கறது யாரு? அதான முக்கியம். இந்த உடல் கடமை யார் கொடுத்திருக்காரு? உடலை படைச்சவன் கொடுத்திருக்கான். உடல் கடமை நம்மளா உற்பத்தி படுத்திக்க முடியாது. அந்த காலத்துல மக்கள் எல்லாருமே இந்த ரெண்டு தான் ஃபாலோ பண்ணாங்க. ஒன்னு ஸ்ருதி சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணுவாங்க, பிளஸ் ஸ்மிருதி சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. பக்தி விஷயமா, ஆன்மீக விஷயமா ஸ்ருதி கிட்ட கேட்பாங்க. பிசினஸ் விஷயமா, ஃபேமிலி விஷயமா, உடல் சார்ந்த விஷயமா ஸ்மிருதி கிட்ட கேட்பாங்க. ரெண்டு கடமை தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய கடமை எப்படிப்பட்ட கடமை தெரியுமா? லௌகிக் கர்ம அப்படின்னு சொல்லலாம். இது ஸ்ருதிலையும் வராது, ஸ்மிருதிலையும் வரல. கடமை கடமைன்னு சொல்லி சொல்றமே, கடமைனா என்னது? இப்போ கம்பெனி நீங்க எடுத்துக்கோங்க. கம்பெனில உங்களுடைய கடமை என்னது? கம்பெனியில் நீங்க பண்ணக்கூடிய செயல்பாடுகள் என்ன வித்தியாசம்? கம்பெனில ஒரு எம்ப்ளாயி செயல்படுறதற்கும் கடமை செய்வதற்கு என்ன வித்தியாசம்? செயல்பாடுகளும் கடமைக்கு என்ன வித்தியாசம்? ஓகே, இன்னும் கொஞ்சம் நான் ரிஃபைண்டா சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்க ஸ்டாஃப் வந்து ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காரு, அது வேலையா இருக்கலாம். நீங்க சொல்லி செய்யறீங்கல்ல, அதான் என்ன ஆகும்? கடமையா மாறும். அவர் இஷ்ட பிரகாரம் செய்யறதுக்கு பேர் டியூட்டி கிடையாது. அவர் இஷ்ட பிரகாரம் ஒன்று செஞ்சுட்டு, சார் நான் வேலை பண்ணிட்டேன் சார், இன்னைக்கு நீ கம்பெனி வந்து என்னுடைய வேலையை முடிச்சிட்டேன் சார், நான் உனக்கு வேலையை சொல்லவே இல்லை, அந்த வேலை சொல்லவே இல்லையாடா, இல்லை சார் நானா முடிவு பண்ணி நானா செஞ்சுட்டேன், அதுக்கு பேர் கடமைன்னு சொல்லி சொல்லுவோமா? சொல்ல மாட்டேன். ஆனால் வேலை பண்ணாரா? பண்ணாரு. எப்படி பண்ணாரு? ரொம்ப நல்லா பண்ணாரு. அந்த வேலையை கொண்டு நம்ம சமர்ப்பணம் பண்ணாரா? சமர்ப்பணம் பண்றாரு. சார் நான் சமைச்சேன் சார், இது நான் இன்னைக்கு பீஸா சமைச்சேன் சார், உங்களுக்காக சமைச்சேன் சார், உங்க பொருளை எடுத்து உங்களுக்காக தான் சார் சமைச்சேன். அவர் கேட்பார், யாருடா உன்னை சமைக்க சொன்னா, நான் உன்னை சொன்னேனா அப்படின்னு கேட்டானா முழிப்போம். அதாங்க நான் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளா ஒரு கடமை உற்பத்தி பண்ணிச்சு நம்மளுக்கு இல்லையா? நமக்குன்னு கடமையை பகவான் கொடுக்கல. பகவான் அவளுக்கு கொடுத்த கடமை வேற, அது வர்ணாசிரம தர்மத்தினால வரக்கூடிய கடமை. நாம எல்லாரும் இப்ப நேட்ட வர்ணாசிரம தர்மத்திலிருந்து விலகி வேற எங்கெங்கயோ போயிட்டோம் இல்லையா? வர்ணாசிரம தர்மத்துல பகவான் கொடுத்த கடமையை பண்ணா அதுக்கு பேர் கர்மான்னு சொல்லி சொல்லலாம். நாம உற்பத்தி பண்ணிக்கிறோம்ல, நமக்குன்னு ஒரு தொழில், நமக்குன்னு ஒரு வியாபாரம், நமக்குன்னு ஒரு வேலை உற்பத்தி பண்ணிக்கணும்ல, அது என்ன ஆகாது? கடமை ஆகவே ஆகாது. இது ஸ்மார்த்த கர்மா கீழே வரவே வராது. இதுக்கு பேர் லௌகிக் கர்மான்னு சொல்லி சொல்றோம். என்னது? வெறுமனே ஜட லாபத்திற்காக பண்ணக்கூடியது. நாம் ஏன் இந்த கர்மா பண்றோம்? நம்முடைய லாபத்திற்காக மட்டும்தான் பண்றோம், வேற எதுவும் கிடையாது. ஆரம்பத்தில் நம்ம எதுக்காக ஆரம்பிச்சோம் இந்த வேலையை? நம்ம இந்த பிசினஸோ இல்ல இந்த 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 எம்ப்ளாய்மெண்ட்டோ நம்ம எதுக்காக பண்ணோம்? ஒரே ஒரு காரணம் தான், என்னுடைய லாபம், நான் நல்லா இருக்கும். இதுக்கு பேர் லௌகிக்கம் சொல்லி சொல்றோம். சாஸ்திரத்தை ஃபாலோ பண்றது கிடையாது. சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணாம என்னுடைய சந்தோஷத்துக்காக பண்றது. அந்த காலத்துல இப்படி இருக்காது. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்க? பிராமணன் பிராமணுக்கான வேலையை பண்றான், சத்திரியன் சத்திரியனுக்கான வேலை பண்றான். அவன் கடமையை பண்ணான்னா அவனுக்காக அவன் செஞ்சாலுமே கூட பரவாயில்ல, அது வந்து கர்மா மாறி போயிடும். காரணம் என்னது? அவன் சொன்ன வேலை பண்றானே இல்லையா, அவன் அவனுக்காக கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஆனா சொன்ன வேலை பண்ணான்ல, அவனை கர்மான்னு எடுத்துக்கிட்டாங்க. ஆனா இப்ப நம்ம பண்றோம் இல்லையா, இது நம்ம கடமைன்றதையே கொண்டு வர முடியாது. நாம ஒரு கடமை எடுத்து பண்றோம். ஆனாலும் கிருஷ்ணர் அதுலயும் என்ன பண்றாரு? கன்செஷன் கொடுக்குறாரு. கொடுத்தானா அவனை வேற வழி இல்லையே. எம்ப்ளாயி நம்ம சொல்றத செய்ய மாட்டேங்கிறான், அவனா இஷ்டத்துக்கு செய்யறான். அப்ப என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? அதை நம்ம வியாபாரம் பண்ண வேண்டியதா இருக்கு, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதா இருக்கு. பகவான் அப்படியும் ரொம்ப கருணையோடு இருக்காரு இந்த கலியுகத்தில். அவருக்கு உண்மையில தேவையே இல்லை. பிரபுபாதர் வந்து ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு ஹிப்பி குடு குடு குடுன்னு ஓடி வரான். ஏன்னா அவன் தடுக்க முயற்சி பண்றாங்க, எதுக்குறான்னு தெரியல. குடு குடுன்னு ஓடி வரான். ஓடுது ஸ்ரீல பிரபுபாதர் தோப்புன்னு விழுந்தான். ஒரே போதையில இருக்கான். பிரபுபாதர், ஐ வாண்ட் டு ஆஃபர் யூ சம்திங் அப்படின்னு கேட்கிறான். என்னமோ ஆஃபர் பண்றானேன்னு சொல்லி பாக்குறாரு. டாய்லெட் பேப்பர் ஆஃபர் பண்றான். டாய்லெட் பேப்பர் ரோல் இருக்குல்ல, ஆஃபர் பண்றான். இது பிரபுபாதருக்கு ஏதாவது பிரயோஜனம் வருமா?
யூஸ் பண்ணவே மாட்டார். அது அவர் கேட்கவும் கிடையாது. பட் இருந்தாலும் சில பிரபா என்ன பண்ணிட்டாரு, தேங்க்யூ வெரி மச் சொல்லிட்டு வாங்கி வச்சுட்டார். வேற எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கிட்டார் இல்லையா. இதுதான் நம்ம பண்ணக்கூடிய கர்மா. இன்னைக்கு நாம் கிருஷ்ணர் சொன்ன வேலையை பண்றது கிடையாது, அதை மறந்து போயிட்டோம். நாம ஒரு வேலையை பண்ணிட்டு அதை கிருஷ்ணார்ப்பணம் சொல்லி வலுக்கட்டாமே கிருஷ்ணர்கிட்ட போய் கொடுக்குறோம். இது நீங்க மத்தவங்க கிட்ட கொடுத்தா எடுத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்ச வேலையை பண்ணா மட்டும் தான் எடுத்துப்பாங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்ச சமைச்சு கொண்டு போயிட்டு சாப்பிடு, இந்தா சாப்பிடு, இந்தா சாப்பிடு அப்படின்னு சொன்னா எவனும் எடுத்துக்க மாட்டான். போயா நீ என்கிட்ட கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவோம். ஆனா கிருஷ்ணர் அப்படி கிடையாது. பரவாயில்ல, எனக்கா கொண்டு வந்து கொடுத்தியப்பா, எனக்குன்னு கொண்டு வந்து கொடுத்த இல்ல, அந்த எண்ணம் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண சொல்லி சொல்றாரு. நீ என்ன கொண்டு வந்து கொடுத்தன்னு அவர் பார்க்கல, நான் கேட்டதை கொடுத்தனா நீ பார்க்கல, எனக்காகன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்த இல்ல, அந்த அன்பு தான் அவர் பார்க்கிறார். நம்ம குழந்தை கூட என்ன பண்ணா, நம்ம சின்ன குழந்தையா இருக்கும்போது அதுவா என்ன பண்ணும், ஏதோ ஒன்று சமைக்கும். வீட்டில் சின்ன சின்ன பாத்திரம் வச்சு அதை சமைக்குங்க. பேப்பரை கொஞ்சம் தூக்கி போட்டு அதை போட்டு இதை போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி மண்ணெல்லாம் போட்டு சமைக்கும். சமைச்சு கொண்டு வந்து நீட்டும். இந்தாப்பா இது சாப்பிடுப்பா சொல்லி காட்டும். நம்ம சனியனே சொல்லி தூக்கியா மூஞ்சிலே போட மாட்டோம். என்ன பண்ணும், உடனே வாங்கி சாப்பிட்ற மாதிரி நடிப்போம். அப்ப நம்ம அங்க எதை வாங்கிக்கிறோம், அன்பு அப்படின்னு நாங்க எதை காட்டுது, அர்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம் அப்படிங்கிற விஷயம் இல்லையா. இதுதான் நிஷ்காம கர்மயோகம், நம்ம பண்ணக்கூடிய லௌகிக கர்மயோகம். அப்பா சொல்றத செஞ்சு அவருக்கு சமர்ப்பணம் பண்ணணும், அது பக்தி யோகம் இல்லையா. அது பக்தி. கிருஷ்ணன் நேரடியா சொல்லாரு, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் சொல்லி சொல்றார். சததம் கீர்த்தயந்தோமாம் யதந்தஸ்ய ஜடப்ரதாக நமஸ்யந்தஸ்ய மாம் பக்தியா நித்யயுக்த உபாசதே சர்வதர்மான் பரித்யஜ்ய, இதெல்லாம் அவர் சொல்றார். டேரக்டா இதை பண்றான்னு சொல்றாரு. அதை பண்ண மாட்டேன் கிருஷ்ணா, நான் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு பிடிச்சது, எனக்கு வர்றதான் பண்ணுவேன். சரி அதையாவது கொடு. எத் கரோஷி எதஷ்னாஷி எஜ்ஜுகோஷி ததாசியத்து கொடு. தத்புருஷ மதர்ப்பணம் எனக்கு கொடுத்துட்டு பண்றாங்க சொல்றேன். இப்படி கொடுக்க என்ன தெரியுமா ஆகும், ஒரு காலம் வளருவான் இல்லையா. வளரும் போது நல்ல விஷயத்தை சமைப்பான். சமைக்கும் போது அவனுக்கு என்ன எண்ணம் வரும், இப்ப கிருஷ்ணருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு எண்ணம் வரும் இல்லையா. கொஞ்சம் கொஞ்சம் வளர ஆரம்பிக்கலாம். அது பிராக்டிஸ். நிஷ்காம கர்மயோகம் அப்படிங்கிறது ஒரு பிராக்டிஸ் தான். எதுக்கு, பக்திக்கு ஒரு பிராக்டிஸ் தான் நிஷ்காம கர்மயோகம் அப்படிங்கிறது. அதான் நம்ம சொல்றோம், நேஹா விக்கிரமணாசோஸ்தி பிரத்யவாயோன வித்யதே ஸ்வல்பம் அப்பியச தர்மஸ்ய திராயதே மகதோ பயாத் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். அவரையும் 9 கால எடுத்து நிறுத்திடலாம்.